ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே மரபு கவிதை. முடியரசன், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், உடுமலை நாராயணகவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், மருதகாசி தொடர்பான செய்திகள், அடைமொழி பெயர்கள்னு கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ நம்ம வாணிதாசன் பற்றி பார்க்கலாம். பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு என்ற நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எது? எழிலோவியம். பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு என்ற நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எழிலோவியம். வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது செவாலியர் விருது. வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது செவாலியர் விருது. வாணிதாசனின் நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம். தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் வாணிதாசன். பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர் வாணிதாசன். பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர் வாணிதாசன். அதே கொஸ்டின் தான் மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்து இயற்பெயரை கண்டறிக. பாரதியாருக்கு என்ன இயற்பெயர்? சுப்பிரமணியன். பாரதிதாசன் சுப்பு ரத்தினம். சுரதா ராஜகோபாலன். வாணிதாசன் எத்திராசலு என்ற அரங்கசாமி. எத்திராசலு என்ற அரங்கசாமி. அங்கே ஆன்சர் அரங்கசாமி கொடுத்துருக்காங்க. இப்போ ஆன்சர் டி. அதாவது பாரதியார் சுப்பிரமணியன், பாரதிதாசன் சுப்பு ரத்தினம், சுரதா ராஜகோபாலன், வாணிதாசன் அரங்கசாமி. பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் விருதினை பெற்றவர் வாணிதாசன். பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் வாணிதாசன். வாணிதாசன் பாரதிதாசன்கிட்ட தொடக்க கல்வி பயின்றார் வாணிதாசன். எத்திராசலு என்ற அரங்கசாமி என்ற இயற்பெயருடைய கவிஞர் யாரு? வாணிதாசன். எத்திராசலு என்ற அரங்கசாமி என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் வாணிதாசன். தாராபாரதியோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது செவாலியர் விருது. வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது செவாலியர் விருது. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் யாரு? வாணிதாசன். அதே கொஸ்டின் தான் மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்குது. தமிழ் பிரெஞ்சு அகர முதலி என்ற நூலை வெளியிட்ட கவிஞர் வாணிதாசன். தமிழ் பிரெஞ்சு அகர முதலி அப்படிங்கிற நூலை வெளியிட்ட கவிஞர் வாணிதாசன். பொறுத்துக. புத்தகச்சாலை பாரதிதாசன். தீக்குச்சிகள் அப்துல் ரகுமான். சிக்கனம் சுரதா. காடு வாணிதாசன். காடுங்கிறது எழுதினது வாணிதாசன். புத்தக சாலை பாரதிதாசன். தீக்குச்சிகள் அப்துல் ரகுமான். சிக்கனம் சுரதா. காடு வாணிதாசன். பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்றவர் வாணிதாசன். கீழே கொடுக்கவற்றுள் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்பட்டவர் புதுவையினை அடுத்த வில்லியனூரில் பிறந்தவர் யாரு? வாணிதாசன். இது கரெக்டு. திரைக்கவி திலகம் மருதகாசி பாடல்கள் என்னும் தலைப்பில் மருதகாசியின் பாடல்கள் துவக்கப்பட்டு வெளிவந்தது. இதுவும் கரெக்டு. நீதிநெறி விளக்கம், கந்தர் கலிவெண்பா, கந்தர் அனுபூதி, முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் ஆகிய நூல்களை குமரகுருபரர் பாடினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கந்தர் அனுபூதி அப்படிங்கிறத பாடினது அருணகிரிநாதர் பாடினது. இதில் நமக்கு என்ன பொருத்தமற்றதை தேர்வு செய்கிறது தான் கொடுத்துருக்காங்க. இதில் எது தப்பு அப்படின்னா கந்தர் அனுபூதிங்கிறத பாடினது அருணகிரிநாதர் இயற்றியது. காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா என்ற புனைப்பெயர்கள் கண்ணதாசனுக்கு உண்டு. இதுவும் கரெக்டு தான். அப்போ இதில் எது பொருத்தமற்றது அப்படின்னா நீதிநெறி விளக்கம், கந்தர் கலிவெண்பா, கந்தர் அனுபூதி, முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் ஆகிய நூல்களை குமரகுருபரர் பாடினார். அதில் இந்த கந்தர் அனுபூதி அப்படிங்கிறது குமரகுருபரர் பாடலை. அது பாடினது யார் அப்படின்னா அருணகிரிநாதர். தமிழ் பிரெஞ்சு அகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் வாணிதாசன். அடுத்து புனைப்பெயர்கள் மற்றும் இயற்பெயர்கள். புதுமை பித்தன். புதுமை பித்தனுடைய புனைப்பெயர் என்ன அப்படின்னா விருத்தாச்சலம். ஈரோடு தமிழன்பனுடைய பெயர் என்னன்னா ஜெகதீசன். வாணிதாசனுக்கு எத்திராஜ். கண்ணதாசன் முத்தையா. புதுமை பித்தன் விருத்தாச்சலம், ஈரோடு தமிழன்பன் ஜெகதீசன், வாணிதாசனுக்கு எத்திராஜ், கண்ணதாசன் முத்தையா. ஆன்சர் பி. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன். நூலாசிரியர்கள் சுரதா எழுதினது எச்சில் இரவு. முடியரசன் பூங்கொடி. முடியரசன் வேறு என்ன நூல் எழுதியிருக்காரு? பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம். இதெல்லாம் முடியரசன். வாணிதாசன் எழுதினது என்ன? கொடி முல்லை. ஆலந்தூர் மோகனரங்கன் எழுதினது பள்ளி பறவைகள். ஆலந்தூர் மோகனரங்கன் எழுதினது பள்ளி பறவைகள். ஆன்சர் பி. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன். பொறுத்துக. சிக்கனம் சுரதா. மனித நேயம் ஆலந்தூர் கோ மோகனரங்கம். காடு வாணிதாசன்.
வேலைகள் அல்ல வேள்விகளே அப்படிங்கிறது எழுதினது கவிஞர் தாரா பாரதி. ஆன்சர் வந்து சி. சிக்கனம் சுரதா, மனிதநேயம் ஆலந்தூர் கோ மோகனரங்கம், காடு வாணிதாசன், வேலைகள் அல்ல வேள்விகளே அப்படிங்கிறது எழுதினது கவிஞர் தாரா பாரதி. அடைமொழிக்குரிய ஆசிரியர்கள் விடுதலை கவி. விடுதலை கவி வந்து பாரதியார். திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். கவிஞர் ஏறு அப்படிங்கிறவர் வாணிதாசன். கவிக்கோ அப்துல் ரகுமான். கவிக்கோ அப்துல் ரகுமான். ஆன்சர் சி. பொறுத்துக. பூங்கொடி. பூங்கொடி எழுதினது யாரு? முடியரசன். பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம் இதெல்லாம் முடியரசன். கொடி முல்லை. கொடி முல்லைங்கிறது வாணிதாசன். ஆட்டனத்தி ஆதிமந்தி கண்ணதாசன். ஆட்டனத்தி ஆதிமந்தி கண்ணதாசன். பட்டத்தரசி சுரதா. பட்டத்தரசி சுரதா. ஆன்சர் வந்து சி. வாணிதாசனால் எழுதப்பட்ட பாடல் தொகுப்பு. வாணிதாசனால் எழுதப்பட்ட பாடல் தொகுப்பின் பெயர் வந்து குழந்தை இலக்கியம். பொறுத்துக. மருதகாசி. மருதகாசி வந்து திரைக்கவி திலகம். வாணிதாசன் பாவலர் மணி. வாணிதாசன் பாவலர் மணி. சுரதா. சுரதா கலைமாமணி. சுரதா கலைமாமணி. முடியரசன் கவியரசு. கவியரசு முடியரசன். அடுத்து கவிஞர் இயற்பெயர். முடியரசன். முடியரசனுடைய இயற்பெயர் என்ன? துரைராசு. முடியரசனுக்கு. சுரதா ராஜகோபாலன். கண்ணதாசன் முத்தையா. வாணிதாசன் எத்திராசலு. முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு. சுரதா ராஜகோபாலன். கண்ணதாசன் முத்தையா. வாணிதாசன் துரைராசு. வாணிதாசன் வந்து எத்திராசலு என்ற அரங்கசாமி. கவிஞர் அவர்தம் இயற்பெயர். அடுத்து கண்ணதாசன் என்னன்னு பார்த்தோம்? முத்தையா. வாணிதாசன். வாணிதாசன் வந்து எத்திராசலு. சுரதா ராசகோபாலன். பாரதிதாசன் சுப்பு ரத்தினம். ஆன்சர் வந்து ஏ. அடுத்து ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பு பெயர்கள். ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தர் வந்து கவி ராட்சசன். ஒட்டக்கூத்தர் கவி ராட்சசன். திருநாவுக்கரசர் வாகீசர். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திவ்ய கவி. வாணிதாசன் பாவலர் மணி. வாணிதாசன் பாவலர் மணி. ஒட்டக்கூத்தர் வந்து கவி ராட்சசன். திருநாவுக்கரசர் வாகீசர். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திவ்ய கவி. வாணிதாசன் பாவலர் மணி. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு. இப்போ நம்ம வந்து வாணிதாசனை பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் ஓரலாக பார்க்கலாம். வாணிதாசனுடைய இயற்பெயர் எத்திராசலு என்ற அரங்கசாமி. வாணிதாசனுடைய இயற்பெயர் என்ன? எத்திராசலு என்ற அரங்கசாமி. அவருடைய பெற்றோர் யார் அப்படின்னா அரங்க திருக்காமு துளசி அம்மாள். அரங்க திருக்காமு துளசி அம்மாள். ஊர் வந்து புதுவையை ஆண்ட வில்லியனூர். புதுவையை அடுத்த வில்லியனூர். அவருடைய ஊர் என்ன ஊர் அப்படின்னா புதுவையினை அடுத்த வில்லியனூர். அவருடைய காலம் பார்த்தோம் அப்படின்னா 1915 1974 வரைக்கும். இவரை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவருடைய சிறப்பு பெயர்கள் பார்த்தோன்னா கவிஞர் ஏறு, பாவலர் மணி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த். இவருடைய நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. சில நூல்கள் மட்டும் பார்க்கலாம். தமிழச்சி, கொடி முல்லை, எழிலோவியம், தீர்த்த யாத்திரை, இன்ப இலக்கியம், குழந்தை இலக்கியம், எழில் விருத்தம், பொங்கல் பரிசு, தொடுவானம், சிரித்த நுணா, இரவு வரவில்லை, இந்த மாதிரி நூலாக எழுதியிருக்காரு. தமிழச்சி, கொடி முல்லை, எழிலோவியம், தீர்த்த யாத்திரை, இன்ப இலக்கியம், குழந்தை இலக்கியம், எழில் விருத்தம், பொங்கல் பரிசு, தொடுவானம், சிரித்த நுணா, இரவு வரவில்லை. இதில் பாரதிதாசன் எழுதினது என்னென்னா இளைஞர் இலக்கியம். வாணிதாசன் எழுதினது என்ன அப்படின்னா குழந்தை இலக்கியம். பாரதிதாசன் வந்து இளைஞர் இலக்கியம் எழுதியிருக்காரு. வாணிதாசன் வந்து குழந்தை இலக்கியம் எழுதியிருக்காரு. தமிழ்நாட்டு தாகூர்னும் இவரை வந்து அழைப்போம். தமிழ்நாட்டு தாகூர்னாலும் தமிழ்நாட்டு வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னாலும் யார் அப்படின்னா வாணிதாசன் தான். பாரதிதாசன் பரம்பரை என்று அழைக்கப்படும் பாவலர் தலைமுறையில் வருபவர் தான் இந்த வாணிதாசன். இவர் வந்து யார்கிட்ட வாணிதாசன் வந்து பாரதிதாசன்கிட்ட வந்து தொடக்க கல்வி படிக்கிறாரு. அதே மாதிரி தமிழ் பிரெஞ்சு அகர முதலியை வந்து வெளியிடுறாரு. பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் தான் இவருக்கு செவாலியர் விருது வழங்கி சிறப்பிக்கிறாரு. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவருடைய பாடல்களில் வந்து இயற்கை புனைவு வந்து அதிகமாக காணப்படும். வாணிதாசர் ஒரு உலக கவிஞர் ஆதல் வேண்டும் என்பது எனது வேட்கை அப்படின்ட்டு திருவிக்க சொல்வார் இவரை பார்த்து.
வாணிதாசர் வந்து ஒரு உலக கவிஞர் ஆக வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேட்கை அப்படின்ட்டு திருவிக்க சொல்வார். இவருடைய இசைப்பாடல் நூல்கள் தான் தொடுவானம், பாட்டு பிறக்குமடா. இவருடைய இசைப்பாடல் நூல்கள் தொடுவானம், பாட்டு பிறக்குமடா, இந்த ரெண்டுமே வந்து இவருடைய இசைப்பாடல் நூல்கள். 1979 இவர் வந்து பாவேந்தர் விருது பெற்றிருப்பார். பாவேந்தர் விருது பெற்றவர்.